ரத்தத்தில் எழுதின கதை மையால தொடர முடியாது. தொடரணும்னா மீண்டும் ரத்தத்தை தான் கேட்கும். உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் லண்டன் பிபிசி உள்பட இந்தியாவுடைய மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களும் இந்தியாவுடைய மிகப்பெரிய செய்தி ஊடகங்களும் இந்திய நாட்டினுடைய ராணுவமே கூட ஹெலிகாப்டர் மூலமாக விமானத்தின் மூலமாகத்தான் வடதமிழ் நாட்டு பகுதிக்கு வர முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கியது இந்த 1987 நடந்த தொடர் சாலை மறியல் போராட்டம். இந்த போராட்டத்தில் இந்த மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்கள் செய்த தியாகம் அளப்பரிய ஒரு தியாகம். தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இந்த சாலை மறியல் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நசுக்குவதற்காக இந்திய துணை ராணுவம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறையும் வழங்கப்படுகிறது. அன்றைய காவல்துறை தலைவராக, அன்றைக்கெல்லாம் டிஜிபி கிடையாது, ஐஜி தான். அன்றைக்கு ஐஜியாக திரு ஸ்ரீபால் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்வதற்கும் ஏனைய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்களை கைது செய்வதற்கும் பல்வேறு விதமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள், முன்கூட்டியாக கைது செய்வதற்கு. அப்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாறுவேடமிட்டு பதுங்கி பல கிராமங்களில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட சங்கத்தில் முன்னணி தலைவர்களாக இருந்தவர்களும் அதற்கான முயற்சிகளை இறங்கி கடைசி வரையில் காவல்துறையின் கைது சிக்காமல் மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய வேதனையான செய்தி என்னவென்றால், இந்த மிகப்பெரிய போராட்டத்தில் 21 உயிர்களை காக்கை குருவிகளை சுடுவது போல் சுட்டுக் கொன்றது இந்தியாவுடைய துணை ராணுவம்.